பரவாயில்லையேங்க. தமிழ்நாட்டுல 95% வாக்கு பதிவு நடந்திருக்கு. 99 என்ன 105 105 205 சொல்லிக்கிட்டே போக வேண்டியதான். ஆளுக்கு ஒரு நம்பர் போட்டு திடுறானுவா. நேத்து நைட்டு எனக்கு அரண்டேன். 3 மணி வரைக்கும் நியூஸ் பாத்துட்டு இருக்கோம். என்னடா 60 தாண்டாது போல இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா 7 மணி நிலவரப்படி 73%, 72.09 அரண்டேன். கடைசி நேரத்துல 10% எங்க இருந்துடா வந்துச்சு, யாரா நீங்க? நான் கூட எதுவும் விஜய் லைவ் போட்டாரு போல இருக்கு. இப்ப எடுங்க உங்க ஓட்டர் ஐடிய, இப்ப வாங்க ஒரு வீரல் புரட்சியே அப்படின்னு கடைசி 1 மணி நேரத்துல தாவேகா தலைவருடைய சர்க்கார் படத்தை பார்த்துட்டு திடுத்திடுன்னு ஓடி வந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் ஓடி வந்தாரு காலையில. அப்புறம் தான் பாக்குறேன் நைட்டு 12 மணியை போல எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ் நம்மளும் பேசிட்டு இருந்தோம்ல, திடீர்னு தகவல் பூரா கோயம்புத்தூருக்கு 71 எனக்கு எல்லாம் தூக்கம் கெட்டுருச்சு. 71 இது எப்படி இப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்பயே, அப்பா ரொம்ப ஆடாத, அவ்வளவுலாம் கிடையாது, போன தடவை கூட 3% கூட இருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு 64% அரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னாங்க. ஓவராலா பார்க்கும்போது 64.69% தான் தமிழ்நாட்டு அளவுல வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு. ஆரம்ப கட்டத்துல நடந்த அந்த குளறுபடி, அதற்கு சொல்லப்படக்கூடிய காரணமா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அவர் வந்து சென்னை முழுக்க நடந்த போலிங்க, பூத்துல வந்து எப்படி செக்யூரிட்டியோடு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள்லாம் சோதிச்சுட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அர்பன் ஏரியால அதுவும் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 4% குறைவாக பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்றத சொன்னாரு. 12 மணியை போல இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அதிகாரப்பூர்வமாக முழுவதுமாக ஒரு புள்ளி கமா மாறாம எல்லா சதவீதங்களும் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல பதிவேற்றம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு முன்பாக வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த பட்டியல் 64.69ங்கிற அந்த நம்பர் வந்து குறைய வாய்ப்பு இல்லை. 0.12 அந்த மாதிரி கூட முன்ன பின்ன வரலாமே தவிர 99.99% இதுதான் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருந்தார். அதன் அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புவது 72 கிடையாது, 69. போன முறையை விட இந்த முறை 3% மேலாக வாக்குப்பதிவு குறைந்திருக்கிறது. இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. வெயில ஒரு காரணமா சொல்றாங்க. அது வந்து சமூக ஊடகங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் அதிகாரிகள் இவங்க எல்லாரும் சொல்றது அது. பட் பாமர மக்களிடம் போய் வெயில பார்த்து பயந்ததை விட வெயில பத்தி இவங்க சொல்ற நியூஸ பார்த்து பயந்தவன் தான் அதிகமா இருப்பான். வெயில்ல போய் ஸ்ட்ரோக் அடிக்கிறவனை விட இந்த நியூஸ பார்த்தாலே ஐயோ அப்படின்னு வீட்டுக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க போல. வெயில்ல அவர் இறந்துட்டாரு, வெயில்ல அவர் இறந்துட்டாரு, வெயிலின் தாக்கம் தாங்காமல் மக்கள் மயங்கி விழுந்தார்கள், வெயிலின் தாக்கத்தாலதான் இறந்தாங்கன்னு எந்த டாக்டருக்கு சர்டிபிகேட் கொடுக்கல. அது அட்டாச்சி பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அவங்க வந்து ஏற்கனவே உடல்நல உபாதை இருந்திருக்கலாம், உடல்நல குறைவு இருந்திருக்கலாம், அந்நேரத்துல வேற ஏதாவது அவங்க மனநிலை எப்படி இருந்தது என்னன்னு தெரியல. 2 பேர் இறந்திருக்கிறாங்க. வெயில் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வெயில் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸே வந்து பிளாஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 11 மணிக்கெல்லாம் போட்டாங்க வெயிலின் கொடுமை தாங்காமல்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா 11 மணிக்கெல்லாம் வெயிலின் கொடுமை தாங்காமல் 3 பேர் மரணம்னு லைவ் ஓடிக்கிட்டே இருக்கு. இதே நியூஸ் தான் எல்லா சேனலையும் ஓடுது. பாக்குறவன் என்ன நினைப்பான், காரணம் திமுக தான் காரணம். 2 டிகிரி ஏத்திருச்சு, வெப்பத்தை ஏத்திருச்சு. தாமரை தான் அவரு பாவங்க 1 லட்சம் ஓட்ட காணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன கணக்கு, அவர் மட்டும் 1 லட்சம்னா பரவாயில்ல, அவர் 1 லட்சம், வினோஜ் பி செல்வம் 1 லட்சம், இன்னும் பிஜேபி கேண்டிடேட் எல்லாம் எங்கெங்கெல்லாம் நிக்கிறாங்களோ அங்க பூரா 1 லட்சம் கணக்கு பண்ணா தேர்தல் ஆணையர் சொன்ன கணக்கு அந்த 3% இருக்குல்ல, 21 லட்சம் ஓட்டு வரலன்னு அந்த ஓட்டு அங்க டேலி ஆகுது. பிஜேபி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் பூரா 1 லட்சம் காணாம. இப்ப என்ன பேசிக்கான கேள்வினா, வாக்காளர் சரிபார்ப்பு பணிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி 2 மாசமா நடக்கும். வாக்காளர்களுடைய இறுதி பட்டியல்ங்கிறத 2 மாதங்களுக்கு முன்பாகவே தேர்தல் ஆணையம் வெளியிட்டுருவாங்க. அந்த பட்டியல்ல உங்க பேர் இருக்கா இல்லையான்னு வாக்காளர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்றதெல்லாம் லாஜிக்கல், ஓகே. அங்கனைக்கு ஒரு சில தவறுகள் நடக்கலாம். மாசா மொத்தமா ஒரு தொகுதியில ஒரு வார்டுல 800 பேர் அப்படியே மொத்தமா தூக்குங்க, இவங்க எல்லாம் அண்ணாமலைக்கு சொந்தக்காரங்க, இவங்க 800 பேர் ஓட்டையும் தூக்குங்க அப்படின்னு தூக்குனதா இவர் ஒரு கருத்து சொல்றாரு. எனக்கு சேர வேண்டிய ஓட்ட பூராத்தையும் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது அபத்தமானது. அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு நீங்க வந்து தமிழ்நாட்டுல 25% வாக்கு பெற்று முன்னேறக்கூடிய ஒரு கட்சி, பெரிய அளவுல இருக்கக்கூடிய கட்சி, பூத் ஏஜென்ட் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய கட்சினா, இந்த பூத் ஏஜென்ட்களுக்கு முன்கூட்டியே 2 மாசமா என்ன வேலை? அந்த பூத்துகள்ல பூரா வாக்காளர்களுடைய பெயர்கள் சரியா இருக்கான்றத பாக்குறதுக்கு தானே வேலை.
திமுக காரருடைய ஓட்டு இல்லைன்னு தெரிஞ்சா திமுக காரர் வார்டு மெம்பர் பொங்கி எழுந்துருவாரு. கிளம்பி போய் அந்த 20 நாள் அந்த வீட்டுக்காரங்களை கூட்டு போய் அம்மா இவங்க பேர் இல்ல இவங்க பேர் இல்ல இவங்க பேர் இல்லன்னு நிப்பாட்டி 2 மாசத்துல எல்லாத்தையும் வாங்குவாங்க. இது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான அசட்டு. அவங்க அதை திரும்ப திரும்ப அந்த இடத்துல போய் ப்ரூவ் பண்றதுக்காக செய்வாங்க. பிஜேபிக்கு அப்படி ஒர்க் பண்றதுக்கு ஆள் கிடையாது. ஒண்ணு. இன்னொன்னு அங்கனைக்கு குளறுபடிகள் நடந்திருக்கான்னு கேட்டா நடந்திருக்கு. நடிகர் சூரி உட்பட அதற்கு பெரிய உதாரணம். அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்களா தேர்தல் அதிகாரிகள் சொல்றது ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் இணைக்கல அப்படிங்கறத சொல்றாங்க. இது ஒண்ணு நிறைய பேருக்கு சொல்றாங்க காரணம். ஆதாரை இணைக்கல. இப்ப பேன் கார்டுக்கும் ஆதாருக்கும் லிங்க் பண்றதுக்கு வெப்சைட் இருக்குது. வெப்சைட்டுக்கு போனாலோ அல்லது இ சேவை மையத்துக்கு போனாலோ இணைச்சிருவாங்க. இவங்க எனக்கு தெரிஞ்சு ஓட்டர் ஐடியோட ஆதாரை இணைக்கணும்னு எதுவும் பெருசா கேம்பெயின் பண்ண மாதிரியோ விளம்பரம் கொடுத்த மாதிரியோ வெப்சைட் போட்ட மாதிரியோ எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. அப்படி ஒரு காரணமே ரொம்ப புதுமையான காரணமா இருக்கு. ஆமா, உண்மையிலே தேர்தல் ஆணையத்துக்கு இதை விட்டுட்டு வேற சில வேலைகள் தான் இருக்கு. எப்போ பிரதமர் வாக்குறுதி கொடுப்பாரு, அவர் வாக்குறுதி கொடுத்ததுக்கு பிறகு நம்ம தேர்தல் தேதி அறிவிக்கலாம், எப்ப அவருடைய வெளிநாட்டு பயணம் இருக்கு, அது முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம ஷெட்யூல் எல்லாம் போடலாம் அப்படின்னு அவங்க அதுல ரொம்ப பிஸியா இருந்திருப்பாங்க போல் இருக்கு. அதனால இதெல்லாம் ஃபர்தரா அவங்க ஃபாலோ பண்ணாம இருக்காங்க. அப்படியே குறை சொல்றதா இருந்தா தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றதை விட்டுட்டு தேல்பத்ரி சிங்னு தமிழ்நாட்டு அரசாங்கத்தை கூப்பிட்டு அண்ணாமலை தமிழ்நாடு அரசாங்கம் காரணம் ஏங்க தேர்தல் ஆணையம் எங்கெங்க இருக்கு, யாருக்கிட்ட அங்க பொறுப்பு இருக்கு, அங்கெல்லாம் பேசணும் அப்படிங்கிற கேள்வியை அண்ணாமலை கிட்ட யாருமே முன்வைக்கல அப்படிங்கிறது அபத்தமா இருக்கு. அப்புறம் குறிப்பா அவர் குறிப்பிட்டு பேசும்போது சமூக ஊடகங்கள்ல எப்படி ட்ரெண்ட் ஆயிருச்சுன்னா 1 லட்சம் ஓட்டு போயிருச்சுன்னு சொல்றதுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில தலைமை 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல பெரிய அளவிற்கான செட்பேக்கை சந்திக்க போறாரு. அதன் அடிப்படையில அவர் என்னுடைய 1 லட்சம் ஓட்டு மட்டும் இருந்திருந்துச்சு, கோயம்புத்தூர் ஜில்லாவே நான் கலக்கி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவதற்கு இப்பையில இருந்தே துண்டு போடுறாரு அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அதாவது வழக்கமா இந்த தோத்து போற குரூப் எடுத்த உடனே இதை ஆரம்பிப்பாங்க. யாருக்கு வெற்றியின் மீது உறுதியின்மை இருக்கிறதோ, திமுகவும் கடந்த காலத்துல சொல்லியிருக்குது இதே போல நீக்கிட்டாங்க, இது மாதிரி இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த தேர்தல்களுடைய ரிசல்ட்டையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அண்ணாமலை ஒரு கட்சியா அதை ரெப்ரசென்ட் பண்ணி சொன்னா பரவாயில்ல, எங்க ஊர்ல 1 லட்சம் ஓட்ட காணும், எங்க ஊர்ல 1 லட்சம் ஓட்ட காணும், இவர் 21 தொகுதியில போட்டிருந்தா 21 லட்சம் ஓட்ட காணும், 40 தொகுதிக்கு 40 லட்சம் ஓட்ட காணும். என்னங்க அத்திப்பெட்டியை போட்டு கவுத்துற மாதிரி 40 லட்சம்ன்ற நம்பர்லாம் ரொம்ப பெரிய நம்பர். அவ்வளவு பெரிய கவுண்டை ஓட்டர் லிஸ்ட்ல இருந்தெல்லாம் தூக்க முடியாது. ஏன்னா கடந்த முறை வாக்காளர் பட்டியலை விட இந்த தடவை அதிகரிக்கதான் செஞ்சிருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எலக்ட்ரல் ரோல்ல இன்க்ரீஸ் ஆகதான் செஞ்சிருக்கு. அப்ப ஒரு சிலர் தவறுதலாக விடுபட்டு இருக்கிறது. அது தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பெடுத்து பதில் சொல்லணும். ஏன்னா பிரிசைடிங் ஆஃபீஸரை போய் கேட்கும் போது அவருக்கு தெரியாது. அவரு முந்தின நாள் தான் சார்ஜ் எடுத்திருப்பாரு. அவரு ஏதோ ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருப்பாரு, முந்தின நாள் சார்ஜ் எடுத்திருப்பாரு. அவருக்கு ஒன்றும் தெரிய போறது இல்ல. நகராட்சியில தான் இந்த பணிகள்லாம் நடக்குது, மாநகராட்சியில தான் இந்த பணிகள்லாம் நடக்குது. தேர்தல் ஆணையத்தினுடைய மேற்பார்வையில இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப தேர்தல் ஆணையம் உருப்படியான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கணும். அப்புறம் ஆதார லிங்க் பண்ணலையா, முதல்ல நீ கேட்டிருக்கணும்ல, வீட்டுல எந்தெந்த இதெல்லாம் லிங்க் ஆகலையோ அவங்களுக்கு எல்லாம் நீதான் இப்ப எல்லாமே டிஜிட்டல் இந்தியா ஆயிடுச்சு இல்ல. பெட்டி கடை முதற்கொண்டு பேடிஎம் வச்சிருக்கிறாங்கல்ல, தள்ளுவண்டி கடை முதற்கொண்டு போன்பே வச்சிருக்கிறாங்கல்ல, எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பு, லிங்க் யுவர் ஆதார் அண்ட் ஓட்டர் ஐடின்னு ஒரு மெசேஜ் அனுப்ப வேண்டியதானே. என்ன கேடு வந்தது? ஆதார் வச்சிருக்கிற எல்லாருக்கும் போன் நம்பர் இருக்கு. போன் நம்பர் இருக்கிற எல்லாருக்கும் நீ மெசேஜ் அனுப்பு, ஆதார்ல உங்க ஓட்டர் ஐடியும் ஆதாரையும் லிங்க் பண்ணிட்டீங்களான்னு மெசேஜ் அனுப்பி இருக்க வேண்டியதானே. அப்படிலாம் எந்த இதுவும் அனுப்பவே இல்லை. மாறாக அவர் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு. நம்ம சத்யபிரதா சாகு பாட்டு பாடிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எந்த தேர்தல் ஆணையம் பாட்டெல்லாம் பாடல. அவரை உட்காந்து யாரோ என்ன சொல்ற, இந்த வழக்கமா தமிழ்நாட்டுல ஒரு கோரிக்கை தான் முன் வைப்போம். நீங்க நல்ல விஷயம் பண்றீங்க அப்படின்றத நாங்க மனமாற வரவேற்கிறோம், மறுக்கல. இல்ல கெட்டுதல் கூட நீங்க பண்றதுக்கு ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட, இப்ப இந்த அபத்தமான சில படங்கள் எடுப்பாங்க, இந்த திரௌபதி மாதிரியான திரைப்படங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுப்பாங்க. நம்ம அந்த படத்தை பார்க்க மாட்டோம்லாம் சொல்லல, பாக்குறோம். நாங்க பாக்குற மாதிரியாச்சும் கிராஃப்ட்ல படம் எடுக்கணும். இதெல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு நீ ஒரு படம். நீங்க தேர்தல் ஆணையருடைய நோக்கம் உயரிய நோக்கம் தான், கேட்கிற மாதிரி அந்த பாட்டை நீங்க போட்டிருக்கணும். அத பார்த்த உடனே தெரிச்சு ஓடுற மாதிரியான மனநிலையை கொடுத்தீங்கன்னா உங்களால கூட இந்த 3% ஓட்டு வராம போயிருக்கா அப்படின்ற ட்ரோல் எல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். அந்த பாட்டுக்கு போட்ட ப்ரொடக்ஷன் காசுல மெசேஜ் அனுப்பியிருக்கலாம், இல்லைன்னா வீட்டுக்கு ஆள் அனுப்பியிருக்கலாம் ஆதார லிங்க் பண்ண சொல்லி. அப்படி உருப்படியான வேலையை பார்க்காம தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு தொய்வான வேலைகள் தேர்தலை பெரிய அளவுக்கு பாதித்திருக்கிறது. பல பேர் நேற்று பூத் லெவல்ல நின்று சண்டை. இப்ப சூர்யால தேர்தல் ஆணையத்திட்ட போயோ அல்லது பிரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட போயோ வாக்குவாதத்துல ஈடுபட முடியாது. அவர் அமைதியா ஒரு வீடியோவை போட்டு முடிச்சிட்டாரு.
பல பேர். ஆனா ஊருக்குள்ள ஏன்னா ஓட்டு போடுறது அப்படின்றது வந்து சும்மா ஆன்லைன்ல கிண்டல் பண்ணலாம், காசு வாங்கிட்டு ஓட்டு போட வர்றன்றது. பல பேர் வந்து ஓட்டு போடுறது அப்படின்றது வந்து ரொம்ப இதா கருதுவாங்க. வயதானவர்களுக்கு எல்லாம் கூட வீட்லயே வந்து போலிங் நடத்திட்டு போறாங்க, தபால் ஓட்டு எடுத்துட்டு போறாங்க. ஆனாலும் கூட பெருசுகள் வந்து இல்ல நான் பூத்துக்கு போய் தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உற்சாகம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி உற்சாகமா நேற்று வந்து காத்திருந்த பல பேரால ஓட்டு போட முடியல. தேர்தல் ஆணையம் உரிய விளக்கத்தை சொல்ல வேண்டும், இதற்காக உரிய நேரத்தில் இதற்கு பதிலளிக்க வேண்டும். அப்புறம் வந்து போலிங் டைமும் கூட இன்னொரு 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். 6 மணிக்கு க்ளோஸ் பண்ண பூத்ஸ் 6 மணிக்கு வரைக்கும் உள்ள ஆளை விடுவாங்க. போலிங் வந்து 7-8 மணி வரைக்கும் நடக்கும். இன்னொரு 1 hour கூட பூத்தை திறந்து வச்சிருந்திருக்கலாம் வெயிலின் காரணமாக அப்படின்றதுதான் பல பேருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அதை பத்தி நேற்று கேட்டப்போ அவர் அதற்கு பதில் சொல்லவில்லை. 6 மணிக்கு நாங்க க்ளோஸ் பண்ணிடுவோம், அதுக்குள்ள வர்றவங்க வந்துக்குங்க அப்படின்றதோட நிறுத்தி கொண்டார். அப்புறம் வழக்கம் போல விளம்பரங்கள் நிறைய இருந்தது தேர்தல் ஆணைய தரப்புல இருந்து. ஹிந்தில எல்லாம் ஹேஷ்டாக் போட்டிருந்தாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில. யாருக்கு புரியறது தெரியல. இந்திக்காரன் மட்டும் ஓட்டு போட்டா போதுமா அப்படின்னு தெரியல. தேர்தல் ஆணையம் பேஸ்புக்ல நிறைய விளம்பரம் போடுறாங்க, ஆடு கொடுக்குறாங்க, ஸ்பான்சர் பண்றாங்க. இல்ல அது இங்கிலீஷ்ல போடுறாங்க. அது ஒரு பக்கம் நிறைய போய்கிட்டு இருக்குது. ஆனா இந்த தேர்தல் நடந்திருக்கக்கூடிய சமயம், தேர்தலுக்கு முந்தின நாள் நம்ம அண்ணாமலை ஜி வந்து கையும் களவுமாக ஜிபே மூலமா பணப்பட்டுவாடா பண்ணிருக்கிறதா தகவல் கிடைத்தது. பல்வேறு விஷயங்கள், வெவ்வேறு தொகுதிகள்ல போய் பிஜேபி உறுப்பினர்கள் பணம் கொடுத்தது, இது எல்லாமே கூட கோயம்புத்தூர்ல நம்ம இருந்த 3 நாள் போக இப்ப அங்க இருந்த தொடர்புகள்கிட்ட விசாரிக்கும் போது அவங்களுமே இல்ல பிஜேபி தரப்புல இருந்து பணப்பட்டுவாடா எல்லாம் நடந்தது, உங்களுக்கு இப்ப நீங்க பார்க்கக்கூடிய வீடியோக்கள்லாம் உண்மைதான் அப்படிங்கிறத உறுதியும் செய்யறாங்க. அதன் அடிப்படையில பார்க்கும்போது அண்ணாமலைக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது எப்ப இருந்ததுன்னா, 1 ரூபா பணம் கொடுக்க மாட்டேங்கண்ணா அப்படின்னு அவர் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசும்போது, பரவாயில்லையப்பா நம்ம கோயம்புத்தூர் மக்களை இவ்வளவு தூரம் நம்புறாரே அப்படின்னு ஒரு சிலர் வந்து இந்த அப்பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய நபர்கள் கூட அவர் மீது ஒரு கன்சர்ன் வச்சிருந்தாங்க. எப்ப அண்ணாமலையின் பெயரால் பணங்கள் பட்டுவாடா செய்யப்படுது அப்படிங்கிற செய்திகள் வர ஆரம்பிச்சதோ அப்ப அவர் மேல ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்டை பார்க்க முடிஞ்சது. நானுமே இந்த 71% அங்க போலிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி ரைட்டு, அர்பன் ஏரியால இருக்கக்கூடிய பெரும்பகுதி அங்க அவருக்கு வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஆனா இப்பயுமே வரக்கூடிய செய்திகள் இல்ல, போன தடவை விட 3% கூடி இருக்குதே தவிர நீங்க சொல்ற மாதிரியான ஒரு பெரிய 7% அளவுக்கான ஜம்ப் இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு உறுதிப்படுத்தி இருக்குது. பல்வேறு மாவட்டங்கள்ல எனக்கு தெரிஞ்சு தேனி மாவட்டத்துல விசாரிக்கும் போது அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் ரெட்டலை வந்து லைம் லைட்ல சோசியல் மீடியால தான் இல்லாம இருந்தது. பட் ஆனா ஓட்டு வந்து பெரியவங்க வயசானவங்க எல்லாம் ரெட்டலைக்கு ஒரு பெரிய நம்பர்ஸ ப்ரொவைட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற. அவன் போனது என்னவோ டிடிவிக்கு போடுறதுக்காக தான் இருக்கும். டிடிவினா ரெட்டலை தானப்பா அப்படின்னு ரெட்டலைக்கு போடுற குரூப் நிறைய இருக்கு. அப்படி நடந்திருக்கு. பட் நெக் டு நெக் ஒரு பெரிய ஃபைட் தேனியில எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற செய்திகளை நம்மளால உணர முடியுது. எனிவே பெரிதளவு நம்ம எதிர்பார்த்த மாதிரியான தேர்தல் பதிவுகள், வாக்குப்பதிவுகள் இது எல்லாமே வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. இதுல தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விமர்சனத்திற்கு தேர்தல் ஆணையம் உரிய முறையில பதில் சொல்லுமா இல்ல வழக்கம் போல இப்படியே கடந்து போவாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அதை பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கு. இல்லங்க, அந்த ஒரு குரூப் தாங்க இந்தியாவிலேயே அக்கௌண்டபிலிட்டியே இல்லாத ஒரு குரூப்னா அந்த தேர்தல் ஆணைய குரூப் தான். முந்தா நேத்து விவிபேட் விசாரணை நடக்குது சுப்ரீம் கோர்ட்ல. பெட்டிஷனர் வந்து தொகுதி வாரியா தமிழ்நாட்டுல 5 தொகுதியிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் 5ல இருந்து 10 தொகுதி வரைக்கும் ஆய்வு செய்து, அதாவது முதல்ல நம்ம ஒரு நோட் உள்ள போன உடனே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, போலிங் ஆபீசர் வந்து ஒரு டிக் அடிப்பாரு, நம்ம பேரு லிஸ்ட வந்து டிக் அடிப்பாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு போலிங் ஆபீசர் உட்கார்ந்து இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நம்ம பேரை எழுதி நம்மளை கையெழுத்து வாங்குவாரு. இது 2வது. 3வது நம்ம அமுக்குற மிஷின். 4வது நம்ம அமுக்குனதுக்கு அப்புறம் வர்ற விவிபேட். இந்த 4 வந்து ஒன்னா இருக்கணுமா இல்லையா? ஆனா அந்த 4லயும் பெரிய வேறுபாடு இருக்கு. இங்க கையெழுத்து போடுற நம்பர் வந்து 1000 பேர் கையெழுத்து போட்டிருக்கான் அப்படின்னா 1000 ஓட்டு தான் பதிவாயிருக்கணும், அல்லது 1000க்கு குறைவா பதிவாகி இருக்கணும். ஏன் குறைவா பதிவாகி இருக்கும்னா, ஒரு சிலர் சரியா அழுத்தி இருக்க மாட்டாங்க, அந்த பட்டன் அமுக்கிறது இதுக்கு இடையில இருக்கிற டிலேல வந்து சரியா அமுக்காம போயிருப்பாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுனால டிலே குறைவு ஏற்படலாம். எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? பூத்துல 1000 ஓட்டு தான், 1000 பேர் தான் கையெழுத்து போட்டிருக்கான், அது எப்படி 1500 பதிவாகும்? ஆனா பதிவாயிருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் வந்து 1,00,000 ஓட்டுக்கு 1,18,000 ஓட்டு பதிவாகி இருக்கிறது. சரி, இந்த பதிவான ஓட்டுக்கெல்லாம் விவிபேட் கரெக்டா இருக்கா அப்படின்னு எண்ணி பார்த்தோம்னா இல்லை. பதிவான ஓட்டு ஒன்னா இருக்கு, விவிபேட் ஒன்னா இருக்கு. அப்ப கையெழுத்து, பதிவு, விவிபேட் 3க்கும் பெரிய மிஸ்மேட்ச் இருக்கு. இதுதான் கேஸ். டிசைட் பண்றது. அப்ப வந்து எது ஃபைனல் கவுண்ட் அப்படின்ற கேள்வி வருது. அததான் தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டியது. இல்ல இவங்க பூரா பொய் சொல்றாங்க. அப்படி பொய்னா நிரூபிச்சு காட்டு.
எடுத்து காட்டு, ரெக்கார்ட்ஸ் எடுத்து காட்டு, ரெக்கார்ட் புக் வச்சிருக்கேல எடுத்து காட்டு, இவ்வளவு பதிவாயிருக்கு, இவ்வளவுதான் எண்ணி இருக்கிறோம், எங்கேயும் வந்து அதிகமா சார் கம்மி ஆகுறத புரிஞ்சுக்கிட முடியுது. எப்படி இன்க்ரீஸ் ஆக முடியும் ஓட்டு? 18,000 ஓட்டுல இருந்து 30,000 ஓட்டு வரைக்கும் ஒரு தொகுதியில வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆக முடியும்? அண்ணாமலை காணாம போயிடுச்சுன்னு சொல்றாரு. காணாம எல்லாம் போகல, அதிகமாகிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு தடவையும். இப்போ அப்ப தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும். இன்னொன்னு, கேரளாவில முந்தானத்துல நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அங்க வந்து அமுக்கிருக்காங்க, முதல் தடவை அமுக்குறாங்க, இதுல தாமரையில அமுக்குறாங்க, இன்னொருத்தர் வந்து கதிரவல்ல அமுக்குறாரு, இன்னொருத்தர் கை சின்னத்துல அமுக்குறாரு. இப்போ 3 பேர் அமுக்குனா 3 தானே பதிவாயிருக்கணும். ஆனா 3 பேர் அமுக்குனா 4 ஓட்டு பதிவாயிருக்கு. எப்படின்னா அந்த 1 ஓட்டு தாமரைக்கு அமுக்குனா 2 ஓட்டா விழுதுதான். சரி, இது ரவுண்ட் நம்பர் 1. ரவுண்ட் நம்பர் 2, தாமரை அமுக்கவே இல்லை. தாமரை அமுக்காம இவங்க மட்டும் செக் பண்ணாங்கன்னா அமுக்காத தாமரைக்கு 1 ஓட்டு விழுந்ததாக கணக்கு வருது. என்னடா அமுக்கலைனாலும் ஓட்டு விழுகுது, அமுக்குனா எக்ஸ்ட்ரா ஓட்டு விழுகுது, என்னடா கணக்குதுன்னு 3வது தடவை செக் பண்ணிருக்காங்க. 3வது தடவை கரெக்டா இருக்கு, இந்த மிஸ்மேட்ச் இல்ல. 4வது தடவை இந்த தப்பு நடக்குமா சார்? சும்மா செக் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு தடுத்து நிறுத்திட்டாங்க. இது நேத்து வந்து பிரசாந்த் பூஷன் தரப்பு ஆர்குமெண்டா முன்வைக்குது. மிலாட் 3 தடவை பண்றோம், 3 தடவையும் வெவ்வேறு ரிசல்ட் வருது, ஆனா 3வது தடவை கரெக்டா வருது. அப்புறம் என்ன சார் உடனே தேர்தல் பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க 3வது தடவை கரெக்ட் ஆயிருச்சு. அப்புறம் என்ன 4வது தடவை காலையில அமுக்கும் போது மெஜாரிட்டியா வச்சு நீ பாக்கணும்லப்பா. மொத்தமா பார்த்தாலும் 3 ரவுண்ட்ல மெஜாரிட்டி ரவுண்ட்ஸ் வந்து போலிங் வந்து தப்பா நடக்குது அப்படின்றது தானே. அப்ப 4வது தடவை தப்பு நடக்கான்றதுக்கு என்ன உத்தரவாதம் கேட்டோம்னா, இப்படி பாயிண்ட் வரட்டும் 3 பேர் உட்கார்ந்துருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி தேர்தல் ஆணையம், யூனியன் ஆஃப் இந்தியா 3 பேர் இப்படி உட்கார்ந்துருக்காங்க, வாயில கை வச்சுக்கிட்டு பதில் சொல்ல மாட்டாங்க. இப்படி அன்அக்கௌண்டபிளான ஒரு அமைப்பு இந்தியா முழுக்க தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஆக்சுவலா பதில் தெரியலன்னா சொல்லாம இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து. பதில் தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறவங்களும் அதுல இணைவாங்கல்ல. இது 2ல தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது பயனா. அந்த மாதிரிதான். அது மாதிரி பதில் தெரியும் ஆனா சொல்ல மாட்டோம், நீ சஸ்பென்ஸோடயே ஓட்டு போடப்போ அப்படின்றாங்க. இந்த கள்ளமௌனம் வந்து ரொம்ப ஆபத்தானது. உண்மை. அதோடு சேர்த்து இந்த தேர்தல் ஆணையம் விஷயங்கள் பேசும்போது ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் குறித்தும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்தியாவையும் தாண்டி உலக அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். உலக அளவில் மாற்றம் அப்படின்னா என்ன? பூமி வந்து இந்த பக்கமா சுத்துதா அந்த பக்கமா சுத்துதா அப்படி கேட்க, எலான் மஸ்க் அவர்களுடைய இந்திய பயணம் திடீரென்று ரத்து செய்யப்படுகிறது. அது மிகப்பெரிய சந்தேக கலைகளை செய்தியில் கொடுக்கிறது. எலான் மஸ்க் இங்க வந்து மோடி அவர்களை சந்திச்சு இங்க டெஸ்லாவுடைய நிறுவனத்தை அமைப்பதற்கு உண்டான சில இடங்களை எல்லாம் தேர்வு செய்வதற்கு பார்ப்பதற்காக வருகிறார் அப்படிங்கிற செய்தி தான் பெரிய அளவிற்கு நார்த் இந்தியன் ஊடகங்கள் அனைத்தும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு செய்தி. அதையொட்டி அவர் வர இருந்த பயணத்தை திடீரென்று ட்விட்டர் மூலமாகவே அறிவித்து, இல்ல நான் இப்போதைக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு நிறைய வேலை இருக்குடா அப்படின்றாரு அவரு. இல்ல வேலை இல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அது ஜூன் 4க்கு பிறகுதான் தெரியும். அப்ப நான் இப்ப வந்து பேசிட்டு போயிட்டு ஜூன் 4க்கு பிறகு வேற ஒண்ணு பேசுறதுக்கு வர முடியாது அப்படின்னு அவர் ஒரு சிக்னல் கொடுக்குறாரா அப்படிங்கிற செய்தி எல்லாம் கூட கேள்விகளாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மூத்த பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் கூட அது ஒரு கேள்வியாக முன்வைத்திருக்கிறார்கள். அப்ப எலான் மஸ்க்கு ஏதோ தெரிகிறது, அது இந்தியாவில நடக்கக்கூடிய அரசியல் சூழல் அப்படிங்கிறது தான் பெரிய அளவிற்காக விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இந்த செய்தியை இதோடு தான் நம்ம நிப்பாட்ட வேண்டியது இருக்கு. கூடுதலாக என்னென்ன காரணங்கள் அப்படி இதுல கூடுதலா இன்னும் சில விஷயங்கள் சொல்லலாம். இதுல இப்ப என்னன்னா, எப்படி வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து ஒரு அரசாங்கத்துக்கு தேவையான எல்லா தகவல்களையும் திரட்டுமோ, யாருக்கு ஆதரவு இருக்குன்ற சர்வே எடுக்குமோ, இதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இப்ப எல்லா மாநிலங்கள்லயும் முக்கியமான நாடுகளுக்கு தூதரகங்கள் இங்க இருக்கு. அந்த தூதரகங்கள் ஒவ்வொரு தடவையும் மக்கள் மனநிலை எப்படி இருக்கிறது, சட்டமன்ற விவாதம் நடக்கும் போது அங்க என்ன நடக்குது, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட உளவுத்துறையினர் தான் அவர்கள். அவங்களுடைய வேலை வந்து நம்மளுக்கு தான் வெளிப்படையா தெரியாது, பட் அரசு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாட்டுடனான இன்னொரு நாடு குறித்து இந்தியாவுக்குள்ள என்ன செய்திகள் பரவிக்கிட்டு இருக்குங்கிறது வரைக்கும், நியூஸ் பேப்பர் கட்டிங்ல இருந்து ரேடியோ டாக் வரைக்கும் அவங்க நாட்டுக்கு இங்க இருக்கக்கூடிய தூதரகங்கள் மூலமா செய்தி அனுப்பும். நீங்க தினகரன், தினத்தந்தி மாதிரியான பத்திரிகைகள்ல ஒரு ஓரமா ஏதாவது ஒரு நாடு, இப்ப இஸ்ரேல், அது குறித்து ஒரு செய்தி பாக்குறீங்க அப்படின்னா, இஸ்ரேல் தூதரகம் சம்பந்தப்பட்ட தூதரகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பீஸை எடுத்து அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல இந்தியால இந்த பகுதியில இந்த செய்தி பரவி இருக்கு அப்படிங்கிற செய்தி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. இது எல்லா காலமும் நடக்கக்கூடியதுதான். இப்படி எல்லா காலங்களிலும் நடக்கக்கூடியது. இப்ப இதெல்லாம் வந்து எலான் மஸ்க்குக்கும் இங்க சோர்சஸ் இருக்கும். இந்த எம்பசி கொடுக்கக்கூடிய தகவல்கள் அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கும் போகும். அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்பா ஏதோ நம்ம ஊருக்காரனா இருக்க, இப்ப போகாத, 4ஆம் தேதிக்கு பிறகு போய் பாருன்னு சொல்லியிருக்கலாம்.
யாருக்கு தெரியும்? அந்த தகவல்கள்லாம் நிறைய மோடிக்கு நண்பரா இருக்கிற மாதிரி எலான் மஸ்க்கு அங்க இருக்கிற கவர்மெண்ட் நண்பரா தானே இருப்பாங்க. இருக்கும், கண்டிப்பா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. அந்த கவர்மெண்ட்னு இல்ல, வேற ஏதோ கவர்மெண்டே கூட இருக்கலாம், அல்லது டைரக்டா ராவ்ல இருந்தே கூட சோர்சஸ் வந்து அவங்களால எடுக்க முடியும். அப்படி எல்லாம் நிறைய இருக்கிறது. இதற்கு முன்னாடி இந்திரா காந்தி பீரியட்ல எல்லாம் இங்க வந்து யாரு ஜெயிப்பா யாரு தப்பான்ற சர்வே எல்லாம் அங்க போயிருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த விக்கிலீக்ஸ் மாதிரியான தளங்கள் வரும்போது வந்து அந்த தகவல் எல்லாம் லீக் ஆகுது. யாரு ஜெயிப்பான்றது குறித்தெல்லாம் அங்க சர்வே எடுத்துட்டு போனது. அப்போ நம்ம வந்து யூகமா பேசல, எல்லாமே வந்து என்ன நடக்குது அப்படின்ற அடிப்படையில வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஸ்பைவேர் பெகாசஸ் தானங்க காசு கொடுத்து வாங்கி இங்க வச்சு எல்லார்ட்டையும் ஒட்டு கேட்கிறாங்கன்ற செய்தி இந்த அரசாங்கத்தின் மீதே வந்தது. இந்த அரசாங்கம் யார் மேல எல்லாம் ஒட்டு கேட்டுச்சு? இந்தியாவில் நடக்கக்கூடிய வெளிநாட்டு பிரச்சனைகள் குறித்து, உள்நாட்டு பிரச்சனைகள் குறித்து பேசக்கூடியவர்களுக்கு ஒட்டு கேட்கிற மிஷினை வெளிநாட்டுக்காரன் தயாரிக்கிறான்னா அப்ப அவன்கிட்ட ஒரு சோர்ஸ் இருக்காதா? அவங்கிட்ட ஒரு பேங்க் இருக்காதா கலெக்ட் பண்றதுக்கு? இதெல்லாம் தானே இருக்கு. நம்ம வந்து நம்ம ரூமுக்குள்ள இருந்துட்டோம்னா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களா ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து யாரு டேபிளுக்கு அடியில இருந்தும் தகவல்களை திருடிட்டு வர்றது கிடையாது. நம்ம வந்து இருக்கிற தகவல்களை நம்முடைய சோர்சஸின் மூலமாக பேசி நம்ம மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். மக்களும் கூட இந்த முறை வந்து வாக்கு அளித்திருக்கிறது அப்படின்றது வந்து பல இடங்கள்லயும் கூட பெரிய அளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களித்தல் அப்படின்றது. அப்படி வாக்களிக்கும் போதுதான் நம்ம ராதிகா சரத்குமார் அந்த ஒருத்தன் தான் சார் மைக்க தூக்கிட்டு வந்து இல்லாத வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். சார் வீட்டுக்கு வந்திருக்கிறவங்கள சாப்பிட்டீங்களான்னு எப்படி எந்த உணர்வும் இல்லாம நம்ம வார்த்தைகள்ல இருந்து வரும். அதாவது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது வந்து எவ்வளவு உணர்வு பூர்வமான வார்த்தை. ஆனா நம்ம கேட்கும் போது அப்படி ஏதாவது உணர்வு பூர்வமா எல்லாம் கேட்போமா? நான் பங்காளி நல்லா இருக்கியா, நல்லா இருக்கீங்களா, யார பார்த்தாலும் கேஷுவலா வணக்கம் வைக்கிற மாதிரி கேஷுவலா சொல்லுவோம்ல. அதே மாதிரி ஓட்டு போட்டுட்டு வரக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு நல்ல மாற்றம் வேண்டும். அதை யார் சொல்லலாம் சொல்லக்கூடாதுங்கிறதுல வித்தியாசம் இருக்கு. இப்ப முதல்வர் போய் நல்ல மாற்றம் வர வேண்டும் அப்படின்னு முதல்வரா இருக்கிறவர் அவர் மாநில தேர்தலுக்கு போய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒரு மாற்றம் வர வேண்டும்னு சொல்லுவாரு. ஏன்னா மோடி போகணுங்கிறதுனால. ராதிகாவுக்கு என்ன தெரியும்? பாவம், அஞ்சரை மாத்து தங்கம், அவங்கள்ட்ட போய் மைக்க கொடுத்து ஒரு நல்ல மாற்றத்தை வர. அதுல பத்திரிகையாளர் தான் ஹைலைட். டவால்னு குண்டா மாற்றம்னா இந்தியா மேடம் ஒரு சார்பான பார்த்துட்டு டைரக்டட் பை ராபர்ட் வில்டன் போட்டு ட்ரெண்ட் அடிச்சு விட்டாங்க நேற்று சமூக வலைதளங்கள்ல. இப்படியாக வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த சர்வதேச உளவுத்துறை எல்லாம் அந்த பக்கம் இருக்கட்டும், உள்நாட்டு உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற கேள்வி வருகிறது. அரசு அந்த உளவுத்துறையின் மூலமாக என்ன செஞ்சிருக்கு அப்படின்ற கேள்வி வருது. மணிப்பூர்ல வந்து தகுந்த நம்பரை சொல்லலன்னு உடனேயே உளவுத்துறை மேல ஜி வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. நீ எடுத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்லணும்? ஒரு 260 நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீ ஒரு 290 சொல்லலாம். சரி ரைட்டு, என்னுடைய மனசு கோணக்கூடாதுங்கிறதுக்காக ஏன் நீங்க 250 வருவீங்கன்னாலும் சொல்லலாம். நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு வந்து 190 சொல்லிட்டு போனா நீ எதுக்கு எனக்கு இருக்கணும் அப்படின்னு அந்த கோபமா என்னன்னு தெரியல. மணிப்பூர்ல நேத்து பூத்ல வந்து துப்பாக்கி சூடு நடைபெற்று இருக்கிறது. யாரும் காயமடையவில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் கூட அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து நேற்று ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. ஒரு இடத்துல ஆயுதமேந்திய குழுவினர் வந்து பூத் கேப்சரிங் அட்டெம்ப்ட் கூட பண்ணதாகலாம் தெரிய வந்திருக்கு. அங்க போலிங் எப்படி நடக்குது அப்படின்றது தெரியல. கூடுதலா இந்த தேர்தல் நடக்கும் போது துணை ராணுவ படையினர் அவ்வளவு பேர் இங்க வர்றாங்க. அதோட சேர்த்து வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபியினருடைய வீட்டிலேயே அவர்கள் கையிலேயே வெடிபொருட்கள் எல்லாம் இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு செய்தி. வாய்ப்பு இருக்கு. நம்ம ஊர்ல வந்து தான் வீட்டுல மொட்டை மாடியில இருந்து அப்படி தான் வீட்டுக்கு அடியிலே இப்படி டமால்னு கீழே வீசுறது, பெட்ரோல் குண்டு வீசுறது, இந்த வேலையெல்லாம் பாக்குற குரூப் தான் இது. வீட்டுல வீசிட்டா மிகப்பெரிய அளவிற்கு வன்முறைகள் எதுவுமே இல்லாம, மிகப்பெரிய எல்லாம் இல்ல, சிறிய அளவிற்கு கூட வன்முறைகள் இங்க 39 தொகுதியில நடந்தாலும் ஒரு அசம்பாவிதம் கூட நடக்காது. மிக அமைதியா இருக்கும். பட் நார்த்ல நீங்க போக போக அங்க ஏன் ஒரு கட்டத்துல 39 தொகுதி இருந்தா கூட ஒரே கட்டத்துல இங்க தேர்தல் நடத்த மாட்டாங்க. பதட்டம் அதிகமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பிரிச்சு ஒரு குறிப்பிட்ட ஏரியால மட்டும் நிப்பாட்டி வாக்குகள் செலுத்துவாங்க. அதன் அடிப்படையில இப்ப மணிப்பூர்ல நடந்திருக்கக்கூடிய இந்த துப்பாக்கி சூடு இந்த முறை மணிப்பூர்ல ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த சம்பவம் பின்னாடி பல்வேறு காரணங்கள் பேசப்படுகிறது. ஏன்னா மணிப்பூர் கலவரத்தின் போது காணாமல் போன ஆயுதங்கள் பலவும் இன்னும் சரிவர அதெல்லாம் மீட்டெடுக்கப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு. காவல்துறையினர் முன்னாடியே ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு ஓடிய கும்பல்கள் எல்லாத்தையும் நம்ம கண்கூட பார்க்க முடியுது, வீடியோக்கள்ல பார்க்க முடிகிறது. வெஸ்ட் பெங்கால் மாதிரியான பகுதிகள் ஏற்கனவே பிஜேபியும் மம்தாவும் அந்த டீமுக்குள்ள ஒரு பெரிய ஃபைட் இருக்கு. அதன் அடிப்படையில அங்கேயும் இந்த மாதிரியான வெடிகுண்டு இந்த கல்ச்சர்லாம் வந்து மிகப்பெரிய
அச்சுறுத்தல் கொடுக்குறது. வெஸ்ட் பெங்கால்ல எப்பவுமே பிரச்சனை நடக்கும். இந்த முறை வந்து வெடிகுண்டுகள் அளவுக்கு வெளிப்படையாக நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கூடுதல் பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்கிறது. இதனாலேயே பலர் வாக்கு செலுத்துவதற்கு வரம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. மணிப்பூர்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியால 4 லட்சம் ஓட்டுகள் பதிவே ஆகல அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோட பதிவு செய்ய வேண்டியது இருக்கு. இந்த துப்பாக்கி மாதிரியான பிரச்சனைகளும் கூட அதற்கு ஒரு காரணம். நாங்க அதை புறக்கணிக்கிறோம்னு சொல்லி வேற அவங்க புறக்கணிச்சிருக்கிறாங்க. தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமைகள் கிடைக்கப்படல அப்படின்னு சொல்லி அவர்களும் புறக்கணிச்சிருக்கிறாங்க. பல்வேறு செய்திகளோடு தான் அதை பார்க்க வேண்டியது இருக்கு. இவ்வளவு சிக்கல் இருக்கிறது. இந்த சிக்கல்ல தான் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு மேனிபெஸ்டோ போட்டு நம்ம ஆட்கள் தேர்தல் நடத்த போறாங்களா? இதெல்லாம் நடக்குமா கோபி? ஏங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு தெரியுமா? இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏப்ரல் எத்தனாம் தேதி அறிவிச்சு 1 மாசம் 20 நாள் ஆக போகுது. ஏன்னா போன மாச கடைசியில அறிவிக்கப்பட்டது. இப்ப ஏப்ரல் முழுசா லாக்கு, மே முழுசா லாக்கு. இந்த 2 மாசம் நினைக்கிறேன். இப்ப பாருங்க 2.5 மாசம் ஃபுல்லா லாக்கு. இந்த 2.5 மாசம் நடக்குது அப்படின்னா எவ்வளவு பேர் வந்து பிசினஸ் வந்து பண்றவன் இருப்பான், பாதிக்கப்படுவான். இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லயே கூட இப்ப தமிழ்நாட்டுல எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆனா ஜூன் 4 வரைக்கும் 50,000க்கு மேல கொண்டு போக கூடாதுதான். இந்த 50,000க்கு மேல கொண்டு போறதுல வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், டாக்குமெண்ட் வச்சிருந்தா ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஊருக்குள்ள வந்து ஜவுளி வாங்கி விற்கிறவன் அல்லது வந்து பெட்டி கடையில வந்து பொருள் வாங்கி கொடுக்கறவன், டீலர்ஷிப் எடுத்திருக்கிறவன், இவனாலலாம் வந்து அவங்களால அந்த பணத்துக்கான ரெக்கார்ட்ஸ் வந்து எடுத்துட்டு போறது அவ்வளவு ஈஸி இல்ல. மைண்ட்ல யோசிங்களேன். இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருக்கா? இப்ப நான் வந்து மதுரை வந்திருக்கேன். இப்ப என்னைய மாதிரி எத்தனை பேர் சென்னையில இருந்து மதுரை கிளம்பி வந்திருப்பாங்க. நல்ல நாள் ஒரு 3 நாள் ஊர்ல இருக்க போறாங்க. கறியை வச்சு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. நெல்பேட்டை மார்க்கெட்ல திருவிழா மாதிரி கூட்டம் கூடும். சித்திரை திருவிழா வேற நடந்துகிட்டு இருக்கு. கறி எடுத்து சாப்பிடுறவங்க ஒரு கடைக்காரரு இன்னைக்கு ஒரு 3 ஆடு விற்கிறாரு, ஒரு 100 கோழி விற்கிறாரு அப்படின்னா அவர் கையில சாலிடா 70,000 ரூபாய் நின்றும். அசலோட சேர்த்து நிக்கும். அவர் லாபம் சொல்லல. நானு இந்த பணத்தை அவர் எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும். போற வழியில போலீஸ் நிப்பாட்டினா இப்ப இவர்கிட்ட என்ன டாக்குமெண்ட் எடுத்து கொடுப்பீங்க? அவரு கொடுக்க முடியும். விருதுநகர் ஆவாரங்காட்டு ஏரியால இருந்து ஒரு டாடா ஏஸ்ல ஒரு விவசாயிட்ட ஒரு 3 ஆடு வாங்கியிருப்பாரு. அந்த ஆட்டுக்கு என்ன ஜிஎஸ்டி போடுவீங்க நீங்க? அந்த ஆட்டுக்கு நீங்க என்ன பில்லு கொடுப்பீங்க? அவர்கிட்ட வந்து வித்துட்டு கொடுக்க முடியும். அவ்வளவுதான். டாக்கிங் டேர்ம்ஸ்ல தான் அது இருக்கும். இங்க வித்ததுக்கு பிறகு இந்த பணத்தை இவர் சேர்த்து வச்சிருந்து இந்த 3 நாள் வியாபாரம் முடிஞ்சதொட்டி அவர் அக்கௌண்ட்ல போட்டு விடுவாரு. இல்லைன்னா அடுத்து ஆடு எடுக்க போகும்போது கொடுத்து விடுவாரு. இது வந்து நான் நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்காக இந்த சின்ன உதாரணத்தை சொல்றேன். ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி வச்சிருக்கிறவருக்கு அவர் கம்பெனில இருந்து பொருளை எடுத்துட்டு போகணும்னா அதுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. சேல்ஸ் டாக்ஸ் ஆபீசர்ல இருந்து எல்லாரும் பிடிப்பாங்க. அதை தாண்டி அந்த பணம் கையில வந்து அவர் எடுத்துட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்ன்றது வந்து டாக்குமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய சிக்கலை கொடுக்கும். இது குறித்து பேசும்போதுதான் ப. சிதம்பரம் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல முடிஞ்சிருச்சு இங்க தேர்தல், இனிமே பணப்பட்டுவாடா, இது எல்லாத்துக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இங்க சில தளர்வுகளை கொடுக்கணும் அப்படிங்கறத கோரிக்கை வச்சிருக்கிறாரு. ப. சிதம்பரம் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் ஒருவேளை அவர்கள் இந்த விஷயத்த மிக சீரியஸா கன்சிடர் பண்ணி இந்த விளக்குகளை நீங்களும் முன்வந்து வைக்கணும். இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கோன்றதுனால எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஆளுங்கட்சியா வந்ததுக்கு பிறகு இந்த தளர்வுகள் கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அதுல ஒரு மாற்றம் தேவை. நிச்சயமா அது தேவை. உடனே இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காகத்தான் நாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் கேட்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உன்னால ஒரே நாடு ஒரே தேர்தலால நடத்த முடியாதுப்பா. அவ்வளவு போலீஸ் போர்ஸ் கூட உன்கிட்ட கிடையாது. வெஸ்ட் பெங்கால்ன்ற ஒரு ஸ்டேட்ல ஒரே நாள்ல தேர்தல் நடத்தி இருப்பாங்க. 7 கட்டம் வெஸ்ட் பெங்கால் உத்தரப்பிரதேசத்திலையும் 1வது கட்டத்துல இருந்து 7வது கட்டம் வரைக்கும் 2 மாசம் எலெக்ஷன் நடத்துறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாவம் எப்படி தொழில் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அவ்வளவு தேர்தல் ஆணையம் வந்து இப்ப தேர்தல் ஆணையம் வந்து தன்னுடைய விதிகளை வந்து காலத்திற்கு ஏற்றாறு போல தகவமைத்துக் கொள்ள வேண்டும். பணத்தை எடுத்துட்டு போறது அப்படின்னா 50,000க்கு மேல எடுத்துட்டு போற எல்லா பேரும் வந்து பணப்பட்டுவாடா பண்றதுக்கு எடுத்துட்டு போறது கிடையாது. பணப்பட்டுவாடா பண்றதுக்கு எடுத்துட்டு போற வெஹிக்கிள் உனக்கே தெரியும் எந்த வெஹிக்கிள்ல எப்படி போகுது அப்படின்றது. உன்னைய தாண்டிதான் அந்த வெஹிக்கிள் உள்ள போகுது, உன்னைய தாண்டிதான் அந்த வெஹிக்கிள் வெளியே வருது. எப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. ஹோட்டல் ப்ளூ டைமண்ட்ல இருந்து 4 கோடி ரூபாயை தூக்கிட்டு எந்த ஆபீசர் கண்ணையும் சிக்காம அவன் தாம்பரம் வரைக்கும் வந்திருக்கிறான். தாம்பரத்துலதான் அவனை போய் லாக் பண்ண முடியுது. அப்ப நடுவுல எத்தனை செக் போஸ்ட் தாண்டி இருக்க? நடுவுல எத்தனை செக் போஸ்ட் தாண்டி இருக்கிற? ஆனா பாருங்க, நேத்து பர்ஸ்ல 2,000 ரூபாய் வச்சிருந்த ஒருத்தனை பிடிச்சி எதுக்கு 2,000 ரூபாய் வச்சிருக்கேன்னு கேட்டிருக்கிறாங்க ரோட்ல. இப்படி அனாவடியாக நடந்துட்டு இருக்கு. ஆமா, அதான் எல்லா ஆபீசர்ஸ் வந்து அப்படி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதே போல இப்ப 50,000 பிடிச்சிருக்காங்க இல்லையா? இதை திருப்பி வாங்குறது சாமானியப்பட்ட காரியம் இல்ல. அரசியல்வாதியால வாங்கிட முடியும், பிசினஸ் மேனால வாங்கிட முடியும். கறிக்கடை பாயும் மளிகை கடை அண்ணாச்சியும் எங்க போய் எப்படி வாங்குவார் அந்த 50,000 ரூபாய? அவர் என்னத்துக்கு ஜிஎஸ்டி பில்ல காட்ட முடியும்?
அவர் பேங்குக்கு எடுத்துட்டு போற வழியில நிப்பாட்டி வச்சுட்டு இவ்வளவு வேலையும் கரெக்டா பேங்குக்கு 2 அடி முன்னாடி செக் போஸ்ட போட்டு வச்சிடுறது, பேங்குக்கு போறவனை பூரா அங்கேயே வச்சு லாக் பண்ண வேண்டியது, இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப தேர்தல் விதிமுறைகள்ல சில மாற்றங்கள் தேவை. இப்படி இந்த விதிமுறையெல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற தேர்தல் ஆணையம் அண்ணாமலை மாதிரி பணப்பட்டுவாடா பண்ற கோஷ்டிகள்கிட்டையும் பணத்தை கொண்டு போனதே நயினார் வந்து வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் வாக்குமூலம் கொடுத்தவங்க மேலையும் என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றது தெரியல. போன தடவை கதிரானந்த் அவர்களுக்கு எடுக்க வேண்டிய உங்களுடைய வேலைகள்லயே நீங்க ஒழுங்கா சுணக்கமா இருந்திருக்கீங்கன்றதுனாலதான் இந்த 1 லட்சம் ஓட்டுன்னு அண்ணாமலை வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாம் வருது. அதெல்லாம் ப்ராப்பரா நீங்க கொண்டு வந்து டாக்குமெண்ட் பண்ணி சொந்த கட்சிக்காரனே புகார் கொடுக்குறான். அப்படி ஒரு நெருக்கடியை நீங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க. நீங்க பார்க்க வேண்டிய வேலையை ப்ராப்பரா பண்ண வேண்டிய தேவையும் நெருக்கடியும் உங்களுக்கு வந்திருக்கிறது. இன்னும் காலங்கள் வளர்ந்துகிட்டு வருது. இதை எப்படி மாடர்னைஸ் பண்ணணும்னு ஒரு ஏரியால இருக்க டீ கடையில அண்ணாமலை டீ சாப்பிட்டுட்டு QR கோட்ல பே பண்ணதே டிஜிட்டல் இந்தியான்றாரு. இப்ப தேர்தல் ஆணையத்துல டிஜிட்டல் இந்தியா வரலன்னா அதுக்கு பொறுப்பு யார் எடுத்துக்கொள்ள வேண்டியது? அப்படி டிஜிட்டல் இந்தியா இருந்தும் தேர்தல் ஆணையம் சுணக்கமாக இருக்கிறது அப்படின்னா அதுக்கு பொறுப்பு யாரு அப்படின்னு எந்த அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாம பதில் சொல்லாம தப்பிச்சு போலான்னு நினைக்கிறது மிக ஆபத்து. இத்தனை கோடி இந்தியர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. ஆமா, நிறைவா வந்து இப்ப கடைசி நேரத்துல இவ்வளவு போலானதுக்கு காரணமே கூட அரசியல் கட்சிகள் அங்கங்க மக்களை ஆர்கனைஸ் பண்ணி, அது ஒரு கட்சின்னு இல்ல எல்லா கட்சியில இருந்துமே அவன் வந்து நீ இன்னாருக்குதான் ஓட்டு போடுன்னு உள்ள போய் குத்த போறது கிடையாது. குறைஞ்சபட்சம் வாடா ஓட்டு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகளை புடிச்சு கூட்டு போறது இருக்க. அரசியல் கட்சிகள் குறைந்தபட்சம் ஆட்டோ வச்சு ஆளுகளை கூட்டு போனதுனால இந்த 64 அப்படின்ற நம்பர் வந்து நின்றுருக்கு. ஒரு சிலர் வந்து அது எப்படி அரசியல் கட்சிகள் நடத்தை விதிமுறைகளுக்கு மாறாக ஆளை கூட்டிட்டு போலாம், வேற வழி இல்ல, தேர்தல் ஆணையம் ஏசி பஸ் வச்சு கூட்டு போதா, தெருமுக்குள்ள இருக்கிறவனை வந்து ஆட்டோ வச்சு கூட்டு போதா? இல்ல அப்ப அரசியல் கட்சிக்காரன் தான் கூட்டு போவான். நீ கூட்டு போக வேணும்னா ஓட்டு வரணும், இந்தியர்கள் ஆகிய எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படின்னா நீ ஒரு டாடா ஏஸ் அமத்து, அங்கிட்டு இங்கிட்டு ஸ்டாண்டிங் அடிச்சுக்கிட்டே இரு, ஆளுகளை ஏத்திட்டு போய்கிட்டே இரு, வாடா அள்ளிட்டு போ. அது அப்ப நீ செய்யல அப்படின்னா அரசியல் கட்சியில் செஞ்சுதான் ஆகணும். அப்படி செய்யறதுனாலதான் 65% 70% ஓட்டு வருது. அப்படி செய்யல அப்படின்னா மக்கள் வந்து பெரிய அளவுக்கு கவலை செலுத்த போவது கிடையாது. இதுல பொறுமையா போட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்து இருப்பாங்க. சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்போ ஒரு மாரல் புஷ், ஒரு அர்ஜு தேவைப்படுது எல்லாருக்கும். இவ்வளவு பண்றது ஒரு IVR கால் போட்டு எல்லா பேருக்கும் ஓட்டு போட்டீங்களா, கிளம்புங்க, ஏன் இன்னும் உட்கார்ந்துருக்கீங்க, பாட்டு பாடுறீங்களே, பாட்டு பாடின காசுல எல்லா பேருக்கும் ஒரு ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டிங் போட்டிருக்கலாம்ல, எப்பா ஓட்டு போட்டியாப்பா கிளம்பு பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தமிழ் பேசுறீங்க நீங்க, அப்படியே தமிழ்லயே கூட கேளுங்கன்னா மோடி வாய்ஸ கூட பயன்படுத்துங்க. எவ்வளவோ ஏறி பாட்டு பாடுது மோடி வாய்ஸ்ல, அந்த மாதிரி மோடி வாய்ஸ்ல சொல்லுங்க, ஸ்டாலின் வாய்ஸ்ல சொல்லுங்க. அது செய்யக்கூடாது. அது தேர்தல் ஆணைய விதிமுறைகள்ல வராது. ஆமா, ஆனா ராமர் ஓட்டு கேட்கலாம், அதெல்லாம் விதிமுறையில வரும். இல்ல அதை விட கொடுமை, பூத்துகளுக்கு பக்கத்துல ஆம்புலன்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டுறேன்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. சரி ரைட்டு, ஆம்புலன்ஸ் நிப்பாட்டலாம், தப்பு இல்ல. அது என்ன பிரதமர் படம் இருந்தது? ரொம்ப முக்கியமான விஷயம், ஆம்புலன்ஸ் நிப்பாட்டுறாங்களாம். ஆனா அந்த ஆம்புலன்ஸ் வந்து மோடி பாரத பிரதமர்னு போட்டு மோடியுடைய படம் இருக்கும். அது பிரச்சாரத்துல வராதா? அதுல தார் பூசி இருக்கணுமே, இன்னும் பூசல, யாரும் பூசல. நான் போனேன் என்னோட பூத்துல, நான் சென்ட் ஜோசப்ல தான், மதுரை சென்ட் ஜோசப்ல தான் எனக்கு பூத்து. நான் அங்க போனேன், ஆம்புலன்ஸ் நின்னுச்சு. ஆம்புலன்ஸ்ல பாரத பிரதமர் அவர்கள் நல்லா கையை கட்டி நீயா நானால அப்படி கோபிநாத் சிரிக்கிற மாதிரி அவர் ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு இருந்தாப்புல. ஓஹோ, தாமரை மந்திரி அப்படின்றதெல்லாம் இருந்தது. காந்தி சிலை, அண்ணா சிலை, நேரு சிலைக்கெல்லாம் வந்து தார்பாய மூடுறாங்க. ஒரு ஊர்ல வந்து லக்னோலயே ஏதோ ஒரு ஊர்ல, பீகார்லயா எங்கன்னு தெரியல, ஒரு பிஜேபி கேண்டிடேட் வந்து ஓட்டு கேட்டு போறப்ப இப்படி அம்பு விடுறாங்க. அந்த அம்மா அம்பு எங்க விழுகுது அப்படின்னா மசூதியில விழுது. அந்த அம்பு விடுற அம்மாவை கவனிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மசூதியை மறைப்பதற்காக பக்கத்துல திரைகள் இருக்கும், அது மறைக்கப்பட்டிருக்கும். இப்படி பல ஊர்ல மசூதியை மறைக்கிறாங்க, காந்தி அம்பேத்கர் சிலையெல்லாம் மறைச்சிட்டு திரியிறாங்க, நேரு சிலைக்கு தார்பாய் போடுறது. எப்ப அவங்க எல்லாம் தேசத்துக்காக இதற்கு முன்னாடி பாடுபட்ட தலைவர்கள் தானே, பிரதமராக இருந்தவர்கள் தானே, எவ்வளவு அபத்தமா பார்க்க முடியாது, பார்க்க தேவையில்லை. அப்படி போய் அவ்வளவு பேர் மூஞ்சிலையும் வந்து தார்பாயை போட்டு மூடி வச்சுக்கிட்டு ஏதோ சாடிஸ்டிக் அப்ரோச்சா இருக்கு. ஆனா மோடி மட்டும் புன்னகை, மந்தகாச புன்னகை புரிந்து கொண்டிருக்கிறார் எல்லா பூத் வாசல்கள்லயும். இதை வந்து தேர்தல் ஆணையம் தான் கவனம் செலுத்தணும். ஆனா எப்படி தேர்தல் சிறப்பாக நடைபெற்றதற்கு மோடிக்கு நன்றி சொல்லுவாரு. தேர்தல் ஆணையத்துக்கான பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி வாக்கு போடுறதுக்கு அவர் முகத்தை பார்த்துட்டு தான் நம்ம போற மாதிரி அவரை மட்டும் அப்படியே பரபரமா காட்டிக்கிட்டு இருக்கிறது. ஆமா, எப்படி வீரர்கள் வீராங்கனைகள் பதக்கம் வாங்கினா அதுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி, நீ ஓட்டு போட்டையில அதுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி அங்க போட்டோ வச்சுட்டு சுத்துறாங்க.
கண்டிப்பா தமிழ்நாட்டுல எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு காரணம் அவர்தான். தமிழ்நாட்டுல வந்து மக்கள் உள்ள போகும்போது அப்படி ஒரு படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ இதெல்லாம் நம்ம கரெக்டா ஓட்டு போட்டணும்னு ஒரு அச்சு உருவாகி இருக்கும். மற்ற மாநிலங்கள்ல எப்படின்னு தெரியல, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒரு அடுத்த உட்கார்ந்து பேசுவோம் நிகழ்ச்சியில மேலும் பல்வேறு செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி. அடுத்த தடவை நேர்ல உட்கார்ந்து பேசுவோம். இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல உட்கார்ந்து பேசியிருக்கோம். பார்த்து ஆதரவு தெரிவிங்கள். நன்றி.